காணும் பொங்கலை ஒட்டி மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தற்பொழுது மாமல்லபுரம் பகுதி எவ்வாறு காட்சியளிக்கிறது? இன்றைய தினம் காணும் பொங்கல் உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் அதிகமாக குழுமியிருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு மாமல்லபுரத்திற்கு சென்னை புறநகர் பகுதி மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் காலை 11 மணி அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கடற்கரை கோயில், 5 ரதம், அச்சினம் தமசு, வெண்ணெய் உருண்டை பாறை போன்ற புராதன சின்னங்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுது. அங்குள்ள புராதன சிற்பங்களை அவர் சுற்றி பார்த்து வருகின்றனர். குறிப்பாக கடற்கரை கோயில் வளாகத்தில் இன்று காலை பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் போலீசார் மூலம் அங்கு வெடிகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் போலீசார் புறவழிச்சாலையிலிருந்து மாமல்லம் நகர் வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட பேர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடற்கரை பகுதியில் இந்த கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் சுற்றுலா வந்த பொதுமக்கள் யாரும் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. அதனால கடற்கரை முழுவதும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சவுக்கு கம்புகளாலும் கயிறு கட்டி பொதுமக்கள் கடலில் கால் நினைக்க கூட அனுமதிக்காத வகையில் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அவ்வப்போது ஒலிபெருக்கி மூலம் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துக் கொண்டிருந்தனர். அதாவது கடலில் யாரும் இறங்கி குடிக்க வேண்டாம், கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது, அதனால் கடற்கரை சிறிது நேரம் அமர்ந்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவ்வப்போது அறிவுறுத்திக் கொண்டே இருந்தனர். மேலும் இன்று மாமல்லபுரத்திற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருவதை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மாமல்லம் புறவழிச்சாலை வரை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மாமல்லம் நகருக்குள் வர 10 ரூபாய் அளவில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிக வருவை முன்னிட்டு மாமல்லம் கடற்கரை கோயில், 5 ரதம், அச்சந்தப்த உள்ளிட்ட பகுதியில் உள்ள நடைபாதைகளில் வியாபாரம் களை கட்டி காணப்பட்டது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.